இந்த மக்களவைத் தேர்தலுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் ஆதரவு கொடுத்திருந்தது. ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழ்நாடு முதலமைச்சர் நரேந்திர மோடிக்கு எதிராக அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக எந்த விதமான பிரச்சாரமும் செய்யலை அப்படிங்கிறது அவருக்குள்ள ஏதோ ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி தவ்ஹீத் ஜமாத் அதிமுகவுக்கு அளித்து வந்த ஆதரவை வாபஸ் வாங்கியிருக்கிறதாக நேற்று சொல்லியிருக்கிறாங்க. குமரேசன், அந்த அந்த ஆதரவு வாபஸ் அப்படிங்கிற செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது தாமதமாக எடுத்திருந்தாலும் கூட ஒரு சரியான கண்ணோட்டத்துக்கு அவர் வந்திருக்கிறார்கள். அதாவது அதிமுகவுக்கு ஆதரவு அளிப்பது என்பது எதிர்காலத்தில் அவர்கள் பாஜகவுக்கு ஆதரவளிப்பதாக மாறக்கூடும் என்று அவருக்கு ஏற்பட்ட கவலையும் அச்சமும் நியாயமானது. ஏனென்றால் யாரு தமிழ்நாட்டிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்க மாட்டாங்கன்னு சொல்லி யாரை அவர்கள் அந்த கூட்டணியில் தான் இருந்தாங்க, அதிமுகவோடு இருந்தார்கள், அவரை நம்பினார்கள். ஆனால் அவரே சொல்லியிருக்கிறார், அந்த அவருடைய கூட்டங்கள் எதிலையுமே, பிரச்சாரங்கள் எதிலையுமே பிஜேபி பற்றிய அல்லது மோடி பற்றிய எந்த விமர்சனமும் இல்லை என்பதை சுட்டி காட்டியிருக்கிறார். அது உண்மைதானே. இடதுசாரிகள் அதை ராமகிருஷ்ணன் ஒரு முதல் முறையாக அதை கிளப்பினார். ஏன் நீங்கள் பாஜக விமர்சிக்க மாட்டேங்க கேட்டப்போதும் சரி, எந்த விதமான பதிலும் வரல. மாறாக நமது எம்ஜிஆர் பற்றி ஒரு சின்ன அது தேவையில்லை, நடப்பது நாடாளுமன்ற தேர்தல், எனவே அதுக்கு அப்படி சுற்றி வளைத்து ஒரு விளக்கங்களை கொடுத்து விட்டு நாங்கள் விமர்சிக்க தேவையில்லை என்பதாக ஒரு விளக்கம் தான். அதுவும் பண்ருட்டி ராமச்சந்திரன் பேரில் அவர் சொன்னதை தான் இதாக போட்டாங்களே தவிர அதிகாரப்பூர்வமாக அதிமுகவிடம் அப்படிப்பட்ட அறிவிப்பு எதுவுமே வரவில்லை. எனவே அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற கவலை என்பது நியாயமானது. ஆனால் அதற்கு மாற்றாக அந்த அதிமுக அளித்து வந்த ஆதரவை விலக்கிக் கொள்வது என்று சரியான முடிவு எடுத்தவர்கள் பிறகு உடனே திமுக பக்கம் செல்கிறோம் என்று எடுத்த முடிவு சரியானதா என்பதை நம்ம வாதிக்கணும். அவர் கூட திமுக ஒன்னும் சொல்லல, நாங்க சொல்லல, கூட்டம் கூடி முடிவெடுப்போம் அப்படின்னு தான் சொல்றாங்க. யாருக்கு ஆதரவுங்கிறத அவங்க முடிவு செய்யல. ஆனா இந்த சந்தேகத்தின் பெயர்ல இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது அதிமுகவுடைய பார்வையிலிருந்து அவர்கள் ஒரு கவனமான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே கடைபிடித்து வந்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியை எந்த நேரத்திலும் விமர்சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பிற்பாடு அவர்களோடு கூட்டு சேர வேண்டும் அப்படிங்கிறது மட்டும் நோக்கம் இல்லை. நான் சிலரோடு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் வேறு ஒரு கருத்தை சொன்னார்கள். அதிமுகவை சேர்ந்தவர்கள், நாங்களும் அதாவது அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை நோக்கி பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்போ நான் பாரதிய ஜனதாவை போய் திட்டும் பொழுது எந்தெந்த இடங்களிலெல்லாம் எங்களுக்கு சில வாக்குகள் கிடைக்குமோ அந்த வாக்குகளும் கிடைக்காம அது வேற எங்கேயாவது சிதறி போயிடும். இப்போ நேரடியாக பாரதிய ஜனதாவோடு மோதும் அந்த தொகுதிகளில் மட்டும்தான் நாங்கள் பாரதிய ஜனதாவை விமர்சிப்போம். அதுவும் கள அளவில் தான். மற்றபடி நாங்கள் எதுக்காக வீணாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளை இழக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வை அதில் இருந்தது. அப்போ அதே நேரத்தில் ஒரு சில வாக்குகளை இழக்கக்கூடாதுன்னா வேறு ஒரு சில வாக்குகளை இப்போ இழக்க வேண்டி வந்திருக்கு. அது எவ்வளவு, சில நூறுகளா சில ஆயிரங்களா நமக்கு தெரியாது. அப்போ ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு கட்சியும் ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று உருவாக்க வேண்டியிருக்கு. அது ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்ட்ல கொண்டு போய் தான் முடிக்கும். அப்போ இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்து தான் தீரும். இதுதான் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி யாரிடமும் பகிரங்கமாக அவங்களால பேசவும் முடியாது. இல்லை, நீ ஒன்றுக்கு பார்க்கணும். இடதுசாரி கட்சிகளுடைய முன்னேற்பாட்டில் நடந்த 2 நிகழ்ச்சிகளில் அதிமுக பங்கெடுத்தது நமக்கு தெரியும். ஒரு டெல்லியில் நடைபெற்ற அந்த மதவெறி எதிர்ப்பு சிறப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு நாங்கள் மதச்சார்பற்ற அரசு அமைப்பதற்கான அனைத்து முயற்சியிலும் நாங்களும் பங்கெடுப்போம் என்று அதில் அறிவித்தார். பிறகு 11 கட்சிகளுடைய கூட்டம் நடந்தபோது அதிலும் இவர்கள் கலந்து கொண்டு அந்த கூட்டு பிரகடனத்திலேயே அதிமுக சார்பில் தம்பித்துறை அவர்கள் கலந்து கொண்டு கையெழுத்திட்டிருக்கிறார். ஆக இப்படியெல்லாம் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி விட்டு கடைசி நேரத்தில் இப்படி வருவது என்பது வெறும் ஸ்ட்ராட்டஜி. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க பொதுவாக எல்லாருமே நாங்கள் மதச்சார்பற்றவர்கள் அப்படின்னு சொல்லிடலாம். பிஜேபியும் கூட என்ன அப்போ அது மாதிரி இடத்துல கையெழுத்து போடுறதுங்கிறது வேற. ஆனால் நரேந்திர மோடி தோற்கடிக்கப்பட வேண்டியவர், அவருக்கு எதிராக வாக்களிங்கள் அப்படின்னு சொல்றது வேற. இந்த 2 ஸ்ட்ராட்டஜியும் நீங்க குழப்பிக்கவே கூடாது. மதச்சார்பற்ற அணிக்கு கூப்பிடுறீங்களா, நாங்க வரோம். இல்ல இந்த 2 ஸ்ட்ராட்டஜி நான் குழப்பிக்கிறதா இல்லைங்கிற பிரச்சனை இல்லை, அவர்கள் குழப்பிக் கொள்கிறார்கள் என்பதால் மோடியை ஆதரிப்பு என்பது மதவெறி ஆதரிப்பது தான் என்கின்ற கொள்கை தெளிவாக இல்லை என்பது அது உங்களுடைய கருத்தாக இருக்கலாம். பட் அதிமுகவோ ஈவன் திமுகவோ அந்த மாதிரியான ஒரு பாக்ஸ்க்குள்ள தங்களை சிக்க வைத்துக் கொள்ள மாட்டவே மாட்டார்கள். மதவாத எதிர்ப்பு பிரகடனம் அப்படின்னு நீங்க சொல்ற பிரகடனத்தை சொன்னா அந்த பிரகடனத்துல கையெழுத்து போட்டோம் அப்படிங்கிறதையும் அது தெரியாமல் செய்த தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க இன்னும் சொல்லல. இல்ல அதையும் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. நாங்கள் மதவாதத்துக்கு எதிரானவர்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நாங்கள் தான் உண்மையான மதச்சார்பு இருக்க போறோம் என்று சொல்வார்கள். நாங்கள் யாரை ஆதரிக்கிறோமோ அவர்கள் தான் மதச்சார்பாளர்கள் என்று முத்திரை குத்தவும் தயாராக இருப்பார்கள்.
நீங்க அந்த பிரகடனத்துல கையெழுத்து போட்டவங்க எல்லாரோடையும் அந்தந்த மாநிலங்கள்ல இடதுசாரிகள் கூட்டணியில தேர்தல் சந்திக்கிறாங்களா? அப்படியும் இல்லல்ல. அந்த நிலைமை உருவாகவில்லை. உண்மைதான். அப்போ அங்க வைக்க முடியாத குற்றச்சாட்டுகளை நீங்க தமிழ்நாட்டுல மட்டும் வைப்பதற்கு என்ன காரணம்? தமிழகத்திலே ஏற்கனவே இந்த அணியில் நாங்கள் செயல்பட்டு வந்திருக்கிறோமே. கடந்த தேர்தலில் கூட்டாக சேர்ந்து செயல்பட்டு வந்திருக்கிறோம். பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர்கள் இணைந்து செயல்பட்டு அரசினுடைய பல்வேறு நிலைப்பாடுகளுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறோம். விமர்சிக்க வேண்டிய விஷயத்தை விமர்சித்து வந்திருக்கிறோம் என்று அந்த தொடர்ச்சியான செயல்பாட்டின் அடிப்படையில் தான் அதை எதிர்பார்த்தோம். ஏன்னா கடைசி நேரம் வரைக்கும் அதுக்கு மாற்றுக்கருத்து எதுவும் சொல்லாமல், அப்படிப்பட்ட அந்த கூட்டு முயற்சிக்கான பாதகமான எந்த ஒரு முடிவும் அறிவிக்காமல் கடைசி நேரத்தில் அவர்கள் என்ன நிலை எடுத்தார் என்பது தெரியும். வேண்டுமென்றே இடதுசாரிகள் தனித்து நிற்க வேண்டிய ஒரு நிலைமையை அவர்கள் எப்படி திட்டமிட்டு உருவாக்கினர் என்பது தெரியும். எனவே தான் மற்ற மாநிலங்களோடு இதை ஒப்பிட முடியாதுன்னு நான் சொல்கிறேன். காங்கிரஸை பலவீனப்படுத்தி தங்கள் பக்கம் வச்சுக்கிறதுக்கு அல்லது பலவீனமான காங்கிரஸை சுற்றி ஒரு மாநில கட்சிகள் அணியை உருவாக்குவதற்கு இடதுசாரிகளிடத்தில் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா, அதே மாதிரி இடதுசாரிகளை பலவீனப்படுத்தி தங்களுடைய மாநிலங்கள் அணிக்குள்ள வச்சுக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி வந்து மாநில கட்சிகளிடத்தில் இருக்காதா? இல்லை, அது ரெண்டும் வந்து அப்படி இணையாக நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா இடதுசாரிகள் வந்து பல மாநிலங்களிலும் இருக்கிறார்கள், ஏதோ ஒரு ஸ்ட்ரென்த்தில் இருக்கிறார்கள். இப்போ மாநில கட்சிகள் வந்து அவரவர்கள் மாநிலத்தோடு அவர்களோடு முடிஞ்சு போயிடுது. ஒரு விதத்தில் பல கட்சிகளை வந்து ஒரு அணியில் ஒன்று திரட்டக்கூடிய ஒரு மையச்சரடாக இடதுசாரி கட்சிகளால், இடதுசாரி குழுவால் முடியும். ஆனால் ஒரு மாநில கட்சியால் அப்படி எல்லாம் அதை செய்ய முடியாது. நீங்கள் போய் பேசலாம். இப்போ இடதுசாரிகளுடைய அந்த உறவு முறிந்து விட்ட உடனேயே ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, உடனே மம்தா பானர்ஜிக்கு ஃபோனில் பேசினார் அப்படிங்கிறது ஒரு செய்தியாக வந்தது. அப்போ அவர் வந்து இதற்கு உடனடி ரியாக்ஷனாக மட்டும்தான் அதை பண்ணார். அவர் வந்து தொடர்ந்து மற்றவர்களோட பேசி ஒரு அணியை உருவாக்குறதுக்கான எந்த ஒரு முயற்சியிலும் இதற்கு முன்னாடி ஈடுபடலை. வேறு மாநில தலைவர்களும் அதில் ஈடுபடலை. இடதுசாரிகள் மட்டும்தான் அதில் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். அதனால் வந்து நீங்கள் இதை வந்து இணையாக பார்க்க முடியாது. அது ஒரு ஈக்குவலன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. நீங்கள் அவங்கெல்லாம் பேசத்தான் முடியும், மாநில கட்சிகள் மியூச்சுவலாக பேசத்தான் முடியும். டீல ஸ்ட்ரைக் பண்ற தகுதி வந்து உங்களுக்கு இடதுசாரிகளுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு அதுக்கு அர்த்தம் எடுத்துக்கலாமா? ஏற்கனவே அந்த முயற்சிகளில் ஒரு பகுதி ஓரளவுக்கான வெற்றியை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். மக்கள் அது அப்படிப்பட்ட மாற்று அணி அரசு அமைக்கிற போது அதனால் கிடைத்த நன்மைகளையும் அனுபவித்திருக்கிறார்கள். எனவே அதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது மீண்டும் ஒரு முயற்சியில் இறங்கி ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. மக்கள் முன்னால் அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம், இது ஒரு நல்ல வாய்ப்பு. காங்கிரஸ் பிஜேபி இரண்டையும் புறக்கணித்து விட்டு மாநில கட்சிகளும் மாநில அக்கறை உள்ள இடதுசாரி கட்சிகளும் வலுப்பெறுகின்ற ஒரு அணி என்று சொல்ல முடியாவிட்டாலும் இவர்கள் அணி சேருவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தாருங்கள் என்று மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துக் கொண்டே இருக்கிறோம். எதை பெறுவதற்காக எதை இழக்கிறோம் அப்படிங்கிறது வந்து கால்குலேஷன்ல ரொம்ப யாருக்காக என்பதையும் சேர்த்து, எங்களுக்காக அல்ல, மக்களுக்காக. சரி, அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கால்குலேஷன். ஏற்கனவே இடதுசாரிகளை வெளியில விட்டதுக்காக ஜி ராமகிருஷ்ணன் எல்லா இடங்கள்லையும் பிரச்சாரம் பண்ணும்போது சொல்லிட்டு இருக்கிறாரு, இடதுசாரிகளை வெளியே அனுப்புனதுனால தனக்கு கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய வெற்றியை வந்து ஜெயலலிதா இழக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ ஒரு கன்சாலிடேட்டடா இருக்கக்கூடிய ஒரு வலுவான ஒரு இஸ்லாமிய அமைப்பும் இந்த இவங்களை கொடுத்த ஆதரவை திரும்ப பெறுதுன்னா இதுவும் ஒரு இழப்பாகத்தான் பார்க்க முடியும் அப்படின்னு தோணுது. இது ஓரளவுக்கு இழப்பு தான். எவ்வளவு அதாவது நீங்கள் வந்து கன்சாலிடேட்டட்னு சொல்கிறப்ப நம்ம வந்து முதல்ல வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அரசியல் ரீதியாக பலவாறு பிளவுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து ஒரு ஒற்றை தலைமையின் கீழே இல்லை. ஒற்றை தலைமையின் கீழே இருந்து ஆகணும்லாம் நான் சொல்லலை. அது இன்றைய கள நிலவரத்தின்படி அவர்கள் பிரிந்து தான் இருக்கிறார்கள். அதில் 2 பேர் கட்சிகளாக இருக்கும் 2 பேர் வந்து திராவிட முன்னேற்ற கழக அணியில் இருக்காங்க. அவர்களுக்கு 2 ஆளுக்கு தலா ஒரு இடமும் கொடுக்கப்பட்டு தேர்தலுக்கான பிரச்சாரத்தையும் அவங்க தீவிரமாக ஈடுபட்டு இருக்கார்கள். இவர்கள் வந்து அதோட அந்த 2 அணியில் ஒரு அணியோட ஒரு சின்ன உரசல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இந்த தேர்தல் இந்த ஃபார்மேஷன் நடந்த சமயத்தில் அந்த 2 கட்சிகளுக்கு இடையான சப்போர்ட்டர்ஸ் வந்து நீங்கள் ஒரு பொதுத்தளத்தில் அல்லது ஃபேஸ்புக் அங்கெல்லாம் வந்து கடுமையாக ஒருவரோடு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவர்கள். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ்லேயே அந்த அணியில் தமுமுக இருந்தால் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது, நாங்கள் இதற்கு முன்னாலேயும் அவர்களை ஆதரித்திருக்கிறோம் அப்படின்னு தௌஹீத் ஜமாத்தில் சொல்லியிருக்காங்க. இவர்கள் ஒன்றாக இருக்க போவது இல்லை அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு தெரிஞ்சுதான் இருக்கு. அப்போ கட்சியாக இல்லாமல் இருக்கும்பொழுது அந்த வாக்குகள் சிதறத்தான் செய்யும். அப்போ ஒருவேளை வந்து இவர்கள் எப்படி பார்க்கலாம்னா, ஜெயலலிதா இவர்கள் இப்படி தான் சொல்லுவாங்க, இவங்க இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு பெரிய பலன் இல்லை, இல்லாட்டாலும் நமக்கு ஒரு பெரிய லாஸ் இல்லை, அதனால ஒரு போராடினால் போயிட்டு போகிறாங்க
அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை வந்து ஜெயலலிதாவும் அஇஅதிமுகவும் வைத்திருப்பதில் ஒரு பெரிய மாற்று கருத்து இருக்க முடியாது. அதனால அவங்க பயப்படல அவ்வளவான்னு தான் நானும் பார்க்கிறேன். இன்னொரு சின்ன ஒரு அப்சர்வேஷன், பிரகாஷ் காரத்தோட சில இடதுசாரிகளோட சில இஸ்லாமிய அமைப்புகளும் ஆதரவு கொடுத்து அவர் கூட மேடையில் இருக்கிறத பார்க்க முடியும். இவங்களால அந்த பக்கம் போக முடியாது. இவங்க வந்து திமுக பக்கம் போவதற்கான அறிகுறி தான் தெரியுதுன்னு பார்க்கலாமா? இதை இல்லை இல்லை, அதுக்கு இதுலேயே ஒரு அறிகுறி. இப்போ ஒரு நிருபர் கேட்ட கேள்விக்கு அளித்த பதிலாகத்தான் இருக்கும் என்பதை நாம் ஊகித்துக் கொள்ள முடிகிறது. அதனால் நண்பர் சொன்னது போல ஏற்கனவே தமுமுக இருந்த அணி, அந்த அணி இருக்கும்போது நாங்களும் ஆதரவு அளித்திருக்கிறோம் என்று கடந்த காலத்தை சொல்கிறார். எனவே அதில் எங்களுக்கு ஒன்றும் பெரிய நெடர் இல்லை என்று ஒரு பதில் சொல்லியிருக்கிறார். எனவே தான் இப்போ என்ன செய்ய வேண்டும், இப்போ இவங்களோட இவங்க தான் ஜெயிப்பாங்க போல இருக்கு, அப்போ அவங்க பக்கம் போகலான்ற அந்த அணுகுமுறை தெரிகிறது. அதனால தான் நான் சொன்னேன், இப்போ நான் முதல்ல சொல்லும்போது திமுக ஆதரவு எடுப்பது சரிதானா என்பதை யோசிக்கணும்னு கேட்டப்போ நீங்கள் சொன்னீங்க அவங்க அப்போ இன்னும் அறிவிக்கலை, இன்றைக்கி தான் சொல்ல போகிறான்னு கூட செய்தி வந்திருக்கிறது. ஆனால் அப்படி இப்போ அந்த நிலைப்பாடு என்பது சரியாக இருக்குமான்னு தான் மீண்டும் மீண்டும் கேட்குறேன். ஏன்னா இப்படி ஒரு சந்தேகத்துக்கான விதை அதில் இருக்கிறது. அடுத்து இந்த அணியை விட்டால் இன்னொரு அணி எது வெற்றி பெறுவோம் என்று யோசிப்பதை விட எது வெற்றி பெற வேண்டும், எந்த அணி வெற்றி பெறுவது அல்லது யார் அடையாளம் பெறுவது எதிர்காலத்திற்கு நல்லது என்று யோசிக்க வேண்டும். உளவியல் ரீதியாக, சமூக உளவியல் ரீதியாக எது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கோ அங்க போய் இணைஞ்சு அதை வெற்றி பெற செய்வது அப்படிங்கிற மனநிலை தான் இருக்கே தவிர எது வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற நிலையில வந்து ஆதரவு கொடுக்கணுங்கிறது இல்ல. அதாவது சாதாரண மக்களுக்கு அப்படி இருக்கலாம். அரசியல் இயக்கங்களுக்கு வந்து அரசியல் சமூக இயக்கங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் ரியாலிட்டிங்கிறது வேற. ஏன்னா நீங்க வந்து மாறி மாறி இந்த அணியோட சேர்ந்து இருக்கிறப்ப நமக்கு வேணா ஒரு எம்பி பதவி கிடைக்கும், அதற்கு மேல ஒரு பெரிய மாற்றம் இல்லைங்கிறப்ப நீங்க வந்து தனியாக அணி திரண்டு இவர்கள்லாம் வேறு ஒரு விதத்தில் நம்ம வந்து இடதுசாரி கட்சிகள் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு வைக்க வேண்டியதாக இருக்கு. ஏன் இடதுசாரிகளால் தலித் இயக்கங்களையும் முஸ்லிம் இயக்கங்களையும் ஒன்றாக ஒருங்கிணைத்து ஒரு வலுவான ஒரு கூட்டணியை ஏற்படுத்த முடியாமல் போயிட்டு, அந்த ஒரு கேள்வியும் நம்ம அவர்களை நோக்கி இந்த நேரத்தில் கேட்க வேண்டியிருக்கு. ஏன் அவர்கள் வந்து ஏதோ ஒரு அரசியல் கட்சியோ ஒரு பலமான ஒரு அரசியல் கட்சியோட ஒரு சின்ன வெஸ்டீஜ் அதோட ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சிறு உறுப்பாக மட்டுமே இருந்துட்டு இருக்காங்க. நீங்க கேட்கிற கேள்வி தாண்டி தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிச்சதுக்கு பிறகு பல்வேறு மாற்றங்கள் நடந்துட்டு இருக்குது. இப்ப தவீத் ஜமாத் இந்த சந்தேகத்தின் பேர்ல வெளியில வர்றாங்க. இந்த சந்தேகத்தை உருவாக்குற விதமாக துக்ளக் கேள்வி பதில சொன்ன பதில் வந்து ஒரு சர்ச்சைக்கு உருவாக்கி இருக்குது. நேற்று நீலகிரியில ராஜாவுக்கு எதிராக பிஜேபி கேண்டிடேட் யாரும் இல்லாத சூழல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு கொடுத்து ராஜாவை தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழருவி மணியன் கோரிக்கை வைக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் தேர்தல் நீங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஃபார்மேஷன்ஸுக்கு பிறகு ஏற்படக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் அது எவ்வளவு தூரம் இந்த தேர்தலில் இருக்குங்கிறத ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.